السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. وقال النبي صلى الله تعالى عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والتسليم. صدق الله العلي العظيم، صدق رسوله النبي الكريم. சங்கைக்குரிய உஸ்தாதுமார்கள், பெரும் உலமாக்களே, பெரியோர்களே, நிர்வாகிகளே, மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், மிக முக்கியமான உயர்தரமான ஒரு சபை பெரும் பெரும் உலமாக்கள் வீற்றிருக்கும் பொழுது மஷ்வரா என்ற அடிப்படையில் சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் சொல்வதற்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து உலமாக்கள் அதிகமாக இல்முடைய சிறப்பை சொல்லும் பொழுது பயன்படுத்தக்கூடிய ஆயத்து. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். இல்ம் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகவே முடியாது. இந்த ஆயத்திற்கு மேல் 3 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இல்முடையவர்களும் அல்லாதவர்களும் சமமாக முடியாதுதான். ஆனால் அந்த இல்முடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த இல்முடையவர்களுடைய தன்மைகள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான்: அம்மன் ஹுவ கானிதுன் அனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா. அவர்கள் இரவு நேரத்தில் ருக்கூவிலும் சுஜூதிலும் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை அந்த இல்முடையவர்களுடைய மிக முக்கியமான முதலாவது தன்மை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எங்களுடைய உஸ்தாத் யாக்கூப் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலை புகாரியினுடைய பாடத்தில் ஒரு உருது கவிதையை ரசனையோடு படிப்பார்கள். अत्तार हो के रूमी हो, राजी के गजाली हो, कुछ हाथ नहीं आता बे आहे सहरगाही. இமாம் அத்தாராக இருக்கட்டும், அல்லாமா ரூமியாக இருக்கட்டும், இமாமே ராசியாக இருக்கட்டும், இமாம் கசாலியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இரவு நேரத்தினுடைய இறுதி பகுதியில் என்ற அந்த மனக்குமுறல் இல்லாமல் அந்த அந்தஸ்தை அவர்கள் அடையவில்லை என்பதாக ஹஸ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அல்லாஹ் சொல்கிறான், அந்த இல்முடையவர்களுடைய முதலாவது தன்மை, அவர்கள் இரவு தொழுகையை கடைபிடிப்பார்கள். இரண்டாவது, யஹ்தருல் ஆஹிரா, ஆஹிராவினுடைய அச்சம் பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ் அதை ஆணித்தரமாக சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள். இன்னொரு அர்த்தம், அல்லாஹ்வை பயப்படலை அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய பார்வையில் நாங்கள் உலமாக்களாக இருப்போமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் தான் உலமாக்கள். மூன்றாவது தன்மை அல்லாஹ் சொல்கிறான், யர்ஜூ ரஹ்மத் ரப்பி. அல்லாஹ்விடம் மட்டும் ஆதரவு வைப்பார்கள் இல்முடையவர்கள், யாரிடத்திலும் ஆதரவு வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடம் மட்டும் ஆதரவு வைக்கக்கூடிய தன்மை நபிமார்களுடைய தன்மை. சூரத்து ஷுஅராவிலே ஏறத்தாழ 5 நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அனைத்து நபிமார்களும் சொன்ன ஒரே வார்த்தை,
வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின், உங்களிடத்தில் நாங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரப்பிடத்தில் தான் நாங்கள் கூலியை எதிர்பார்க்கிறோம் என்பதாக சொன்னார்கள். அந்த நுபுத்துவத்திற்கு, நபியினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடம் மட்டும் ஆதரவு வைக்க வேண்டும் என்ற 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த விஷயங்களை நாம், குறிப்பாக மாணவ செல்வங்கள் அதை மனதில் பதிய வைக்கும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக சமீபத்திலே முஃப்தி அப்துல்லாஹ் அஸ்லம் தாமத் பரக்காத்துஹும் மிகப்பெரிய மாமேதை உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு சபையில் பேசினார்கள். அதில் ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். இப்பொழுது சொல்வது பொருத்தமாக இருக்கும். அவர்கள் சொன்னார்கள், மௌதுஆன ரிவாயத்துகளை இந்த உம்மத்தில் சொல்லக்கூடியவர்கள், பரப்பக்கூடியவர்கள் தீனுடைய தெளிவான அந்த ஷக்கல், அந்த தோற்றத்தில் அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள். உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ரிவாயத்துகளை சஹீஹான முறையிலே அவர்கள் உம்மத்தில் சேர்க்க வேண்டும். மௌதுஆன ரிவாயத்துகள், மிகவும் அடிப்படை இல்லாத ரிவாயத்துகள் முன்னால் வந்தால் அதை தடுப்பது உலமாக்களுடைய பொறுப்பு என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலமாக்களுடைய தபக்காவிலும் உலமாக்களிடத்திலும் இந்த விஷயம் இருக்கிறது. தன்னுடைய பயானை வசீகரமாக ஆக்குவதற்காக, ஈர்ப்புடையதாக ஆக்குவதற்காக எங்கிருந்தோ புதிய புதிய ரிவாயத்துகளை கொண்டு வந்து பேசுவது, இது உலமாக்களுடைய ஷஅனுக்கு அழகல்ல. உலமாக்கள் ஹதீஸினுடைய பாதுகாவலர்கள், உலமாக்கள் ஹதீஸினுடைய முஹாஃபில்கள், உலமாக்கள் தீனுடைய பாதுகாவலர்கள். அவர்களே பயான் பேசுவதற்காக, அதில் ஒரு ரசனையை கொண்டு வருவதற்காக புதிய புதிய, அதாவது கரீபா ரிவாயத்துகள், அடிப்படையற்ற ரிவாயத்துகளை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக கூடிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதாக அப்துல்லாஹ் அஸ்லம் முஃப்தி அவர்கள் சொன்னார்கள். 3வது சொன்னார்கள், நாங்கள் செய்யக்கூடிய விஷயம், குறிப்பாக உலமாக்கள், வெளியாகக்கூடிய மாணவர்கள், எங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய முத்தாலாவிலும் முத்தூனுல் ஹதீஸினுடைய ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கக்கூடிய வளமை வைத்திருக்க வேண்டும். அரபி மத்தன்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், வாழ்க்கை முழுவதும் ஹதீஸுடைய விஷயத்தில் மாஹிருல் ஃபன், அந்த ஃபன்னில் தேர்ச்சி பெற்ற, அப்படிப்பட்ட ஹதீஸை ஓதி கொடுக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், அவர்களோடு எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலத்தின் அவசியம் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் வாங்கக்கூடிய இந்த சனது என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சனது என்பது இது ஒரு சங்கிலி தொடர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை ஒரு சங்கிலி தொடர் தான் இந்த சனது. ஆகவே தான் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் இஸ்னாத மினத்தீன், சனது என்பது தீனுடைய முக்கியமான பகுதி, தீனுடைய முக்கியமான விஷயம். லௌலல் இஸ்னாத், இந்த சனது மட்டும் இல்லை என்று சொன்னால், லகால மன் ஷாஅ மா ஷா, எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசிவிட்டு செல்லுவார். நாங்கள் ஹதீஸை உஸ்தாத்மார்களிடத்தில் ஓதிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு சங்கிலி தொடர் இருக்கிறது. அதைத்தான் சனது என்பதாக சொல்கின்றோம். சனது என்பது இந்த பேப்பருக்கு பெயர் மட்டுமல்ல. ஒரே ஒரு ஹதீஸினுடைய விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இன்னமல் அஅமாலு பின்னியாத், புகாரியினுடைய முதலாவது ஹதீஸ். புகாரியினுடைய முதலாவது ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் 2 உஸ்தாதிடத்தில், மௌலானா யாக்கூப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா முஃப்தி சயீத் அஹ்மத் சாஹிப் பாலன்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை நாங்கள் ஓதினோம். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத்
இந்த இரண்டு உஸ்தாதுகளும் தங்களுடைய உஸ்தாத் ஃபஹ்ருத்தீன் முராதாபாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் இந்த ஹதீஸை ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷைகுல் ஹிந்து மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷைக் அப்துல் ஹக் அல் அஅதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் மஹ்மூதுல் ஹசன் தேவபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் காசிமுல் உலூமி வல் கைராத் காசிம் அன்-நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷாஹ் அப்துல் கனி முஹத்திஸ் தெஹ்லவி இடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷாஹ் இஸ்ஹாக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷாஹ் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் ஓதியிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அபூ தாஹிர் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் அல் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அஹ்மத் அல் கஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அபூ மவாஹிப் அஷ்-ஷன்னாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் முஹம்மத் பின் அஹ்மத் அர்-ரமலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே தங்களுடைய உஸ்தாத் அபூ யஹ்யா அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் பின் அஹ்மத் அத்-தன்னூஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அஹ்மத் பின் அபூ தாலிப் அல் ஹஜ்ஜார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் ஹுசைன் பின் முபாரக் அஸ்-ஜுபைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அப்துல் அவ்வல் பின் ஈசா அல் ஹரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் பின் முஸஃபர் அத்-தாவூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் பின் அஹ்மத் அஸ்-சர்ஹசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் முஹம்மத் பின் யூசுப் அல் ஃபர்பரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இமாமுல் ஜலீல் வல் கபீர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இமாம் ஹுமைதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் யஹ்யா பின் சயீத் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் முஹம்மத் பின் இப்ராஹிம் அத்-தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்தில் அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் அல்கமத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன் இமாமுல் அம்பியா இமாமுர் ருசுல் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த ஹதீஸை படித்திருக்கின்றார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. எனக்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியிலே 32 உஸ்தாதுகள் இருக்கிறார்கள். இதுதான் சனது. சனது என்பது அந்த பேப்பருக்கு பெயர் அல்ல, சர்டிபிகேட்டுக்கு பெயர் அல்ல. மாறாக இந்த மகத்தான ஒரு சனதை நாங்கள் வாங்குகின்றோம் என்று சொன்னால் உண்மையில் அல்லாஹ்விற்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஹதீஸுக்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஹதீஸை உம்மத்திடத்திலே சஹீஹான ஹதீஸ் எது, சகீமான ஹதீஸ் எது என்பதை தெளிவுபடுத்துவது உலமாக்களுடைய பொறுப்பு. நத்தரல்லாஹு இம்ரஅன், நபியினுடைய துஆ, அல்லாஹ் அந்த மனிதரை சுபிட்சமாக வைப்பானாக, செழிப்பாக வைப்பானாக, சந்தோஷமாக வைப்பானாக. எந்த மனிதரை? சமிஅ மகாலதி, என்னுடைய ஹதீஸை கேட்டார். அத்தாஹா கமா சமிஅஹா, எப்படி கேட்டாரோ அப்படியே உம்மத்திடத்தில் சொன்னார். ருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமிஅ, எத்தனையோ கேட்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவரை விட அமலில் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சங்கைக்குரிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் வாங்குகின்றோம். நாங்கள் இந்த உம்மத்தில் ஹதீஸினுடைய பாதுகாவலர்களாக, ஹதீஸை தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக. சோசியல் மீடியாக்களுடைய காலம். எத்தனையோ ஹதீஸுகள், மௌதுஆன ரிவாயத்துகள் பரவவிடப்படுகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் ஹதீஸிற்காக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அர்ப்பணிப்பது அதுதான் நபியினுடைய உண்மையான வாரிஸ் என்பதற்குரிய
வராசத்துல் அம்பியா, நபியினுடைய வாரிஸ் என்பதனுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பட்டம் பெறக்கூடிய, சனது பெறக்கூடிய அனைத்து மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய இல்மில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த உம்மத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் தங்களுடைய காலடி பாதங்கள் படாத நாடுகள் இல்லை என்ற அளவிற்கு தீனுடைய சேவைகளை இவர்களை கொண்டு அல்லாஹ் வாங்கிக் கொள்வானாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.